அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இருந்தது. நான் அந்த எல்ஜிஎம் ஆடியோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது நான் பக்கத்து 3வது சீட்டில் உட்காந்துருந்தேன். சாட்சி அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவர் இப்படியே தான் உட்காந்துருக்காரு. சாட்சி என்னை கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு. என்னங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் வராது, சைகை தான். என்ன மேடம் அப்படின்னா சார் உங்களை கூப்பிட்றாரு. அதான் கூப்பிடவே இல்லையா, அவர் பேசவே இல்லையா அப்படின்ற. உங்களுக்கு வர சொல்லிட்டாரு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார், அவர் இங்கே வரணும் அப்படின்னு. வர வச்சு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். என்ன பேசுனீங்க? அவர் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவருக்கு புரியல. 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் லாஸ்ட்டாக சொல்லிட்டு அவர்கிட்ட சார் சாரி சார் அப்படின்னா. சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஐ நாட் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ் சார் அப்படின்னாரு. நோ ப்ராப்ளம், எனக்கு பெருசாக இங்கிலீஷ்லாம் வராது அப்படின்னா. ஐ ஆம் 10th ஃபெயில் சார் அப்படின்னா. நீங்கள் 10th ஃபெயிலு, நான் வந்து +2 பாஸு, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஆனால் 2 பேரும் ஜெட்டு வேகத்தில் போகிறோம், அதுதான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னாரு டோனி. சூப்பர். அதான் நான் சொல்ல, பயங்கரமான மனுஷன் அவர். ஒருத்தர் கேதர் பண்ணி நல்லா பக்கம் பிளான் பண்ணிவிடுவார். சூப்பர் சூப்பர். தோனி வந்து இந்தியா டீம் கேப்டன் ஆனதுக்கப்புறம், இந்தியா டீமில் விளையாட ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு அவரை பயங்கரமாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்களும் அந்த சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேனாக நீங்கள் அவரை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட இவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை நீங்கள் மீட் பண்ணது எப்போ? ஃபர்ஸ்ட் டைம் அவர் நான் மீட் பண்ணது அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். அவர் இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு இடத்துல மீட் பண்ணோம், அதை நான் சொல்கிறேன். அது நீங்கள் எல்லாம் அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதில் நான் மீட் பண்ணும்போது நல்லா பேசி பழகிட்டோம். கடப்பார போறல இல்லண்ணா, தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்குண்ணா. அதான் படங்களும் நம்ம ஒன்றும் பண்ணும்போது அதை பாருங்க, அதில் ஒரு கிரிக்கெட் கதை பண்ணுறோம், அதெல்லாம் பாருங்க. ரைட்டு. அதெல்லாம் ஒரு சின்ன சஸ்பென்ஸாக இருக்குது அந்த ஓகே. ஏன்னா எங்களுக்கு பார்க்கும்போது ஆசையா இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸோட இருக்கீங்க. இது நான் இப்போ சொல்லிட்டேன்னா ப்ரொடியூசருக்கு அது வந்து ஆசை இருக்காது இல்லை. கைத்தா மட்டும் அடிக்கணும் தானே ஆசை வரும். கதை கேட்கலண்ணே, கதை கேட்கல. இப்ப நாட்டே தானே, அது நாட்டே தானே. புரியுது.